Hi all Behindwood viewers, it's me Amla here. நான் தர்வா பேசுகிறேன். I'm Elred Kumar, முப்பொழுதும் கற்பனையில் படத்தோட டைரக்டர் பேசுகிறேன். என்னெஞ்சமெங்கும் பொங்குகின்ற காதல் அது சொல்லிவிட வேண்டும் என்ற ஆவல் அட என்ன தந்து சப்பத்தென்ற தேடல் என்ன செய்வேனா முப்பொழுதும் உன் கற்பனைகள் Feb 17th ரிலீஸ் ஆகுது. ஒரு முக்கியமான படம் எனக்கு. போய் படம் பாருங்க, முப்பொழுது முன் கற்பனைகள். நீங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த படம். ஒரு பெரிய ஆக்டருடைய படம் ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் எப்படி ரிலீஸ் ஆகுமோ எவ்வளோ தியேட்டர்ஸில் அந்த மாதிரி ரிலீஸ் ஆகுது. எல்ரிட் குமார் சார். He is a well known producer. விண்ணை தாண்டி வருவாயாக்கோ அந்த மாதிரி நிறைய ஹிட்ஸ் மூவிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவருக்கு அந்த குவாலிட்டி இருக்குது. படம் எந்த படம் கொடுக்குறதோ அவரோட இஸ் a வெரி பேஷனேட் பர்சன். படத்துக்கு நல்ல சினிமா கொண்டு வரணும்னு ஒரு பேஷன் இருக்கிற ஆள். தனிமையில் என்னோட வாழ்க்கை பயணம் பார்த்த நொடியிலேயே அவ உலகத்துக்குள்ள என்னை இழுத்துக்கிட்டா. அந்த பொண்ணு எப்படி இருப்பா? வெரி பியூட்டிஃபுல். அவ என்னோட அழகா? யாருடா அவ? 3 minutes நீ அவ கூட பேசிப்பார். Let's be good friends. ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ண படம் இது. அண்ட் இந்த படத்தோட டீம் பார்த்தீங்கன்னா எல்ரிட் குமார் சார் என்னோட டேரக்டர். ஸோ கண்டிப்பாக ஐ ஷுட் தேங்க் ஹிம் ஃபர்ஸ்ட். நீங்கள் எல்லாமே எதிர்பார்த்து வரலாம் அந்த படத்துக்கு. நல்ல சாங்ஸ், நல்ல கதை, ஹை வோல்ட் ஆக்ஷன் சீக்வன்சஸ், நல்ல காமெடி இருக்கும். இட்ஸ் a U certificate மூவி. It was a very nice working experience with Kumar sir. நான் நிறைய டெபியூ டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஒவ்வொரு படமும் எனக்கு நிறைய நல்ல புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துல இருந்தும் நிறைய விஷயங்கள் ஒரு நல்ல ஆக்டருக்காக நிறைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எனக்கு. ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் தட். குமார் சார் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இல்லாதவங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் யார்கிட்டையும் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணது கிடையாது. பட் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கிளாஸை எடுத்திருப்பாரு. அண்ட் அவரோட மெயின் திங் வந்துட்டு அவர் தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எடுப்பார். ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஒர்க் அவுட் வெரி வெல். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்தில் எல்லா மியூசிக்ஸும் எல்லா சாங்ஸும் பெரிய ஹிட்டாக இருக்குது. இட்ஸ் மியூசிக்கல் ஹிட் கூட. ஸோ நீங்கள் எந்த குவாலிட்டி எதிர்பார்க்குதோ அந்த குவாலிட்டி கண்டிப்பாக இந்த படத்துக்கு இருக்கும். நீ ஒரு பொண்ணுன்றத மாதிரி you'll just fall in love with her. 'Cause I would bring the moon down for you and I would make the green turn blue and I would do whatever I do and I would do it just for you. நான் என்ன செஞ்சாலும் உனக்கு கோவம் வராதா? அவளுக்காக உயிரையே கொடுக்கலாம். And my co-star Atharva. அமலாவை நான் எப்போவுமே இதுதான் சொல்லுவேன். அமலா இஸ் a very clever artist and அவங்க கண்டிப்பாக வந்துட்டு she'll grow great heights in the Tamil industry. Atharva as an actor அவருக்கு எந்த பொட்டன்ஷியல் இருக்குதோ this movie is proving that and this movie will make him a big star. I'm sure about it. He's very என்ன சொல்றது, Atharva பற்றி சொன்னா he's a very genuine person and he's an incredibly talented dancer and a very dedicated person to his work. He's a star. Murali sir பையன் இருந்தாலும் Atharva is a person who wants to create his own name in the industry, his own identity in the industry. So I think this movie is going to prove it. அமலா அண்ட் ஜேபி சார் இருக்காரு, நாசர் அங்கிள் இருக்காரு. ஸோ எவ்ரி ஒன், நாசர் அங்கிளெல்லாம் நான் பார்த்து வளர்ந்தவன். ஸோ கண்டிப்பாக அவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணும்போது இட் வாஸ் ரியலி வெரி மேஜிக்கல். அண்ட் ஹீஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் ஜேபி சார் கூட ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட். அண்ட் எவ்ரி ஒன் ஹவ் டன் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் டு தியர் கேரக்டர். ஈவன் அமலா அவளுக்காக உயிரையே கொடுக்கலாம். உயிரையும் எடுக்கலாம். நீ ராம் கூட இருக்கிறது உன் அம்மாவோட கருப்பையில் இருக்கிறதுக்கு சமம். அண்ட் என்னோட சினிமாட்டோகிராஃபர் ஷத்தி சார், அவர் வந்துட்டு ஹீஸ் லைக் த நெக்ஸ்ட் ஐ டு ஷத்தி டு எல்ரிட் சார். அவரோட ஃப்ரேம்ஸ் ஒன்று அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு த்ரெட்டில் கூட அவர் அவ்வளோ இதாக இருப்பார். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவருக்கும் ஒரு மிகப்பெரிய பிரேக்காக இருக்கும் இந்த படம். Thanking my cinematographer Shakti for all his supports towards us. ஃபாரின் டெக்னீஷியன்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். கேமரா சைடில் வந்து ஹாலிவுட்டில் வந்து நிறைய கேமராலாம் ஹையர் பண்ணி லேட்டஸ்ட் லென்சஸ், கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஹாலிவுட் டெக்னீஷியன்ஸ் நாங்களே யூஸ் பண்ணியிருக்கோம் ஹையர் பண்ணி. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a good visual treat to the audience. அண்ட் எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு படம் இது. நீ ராம் கூட இருக்கிறது உன் அம்மாவோட கருப்பையில் இருக்கிறதுக்கு சமம். என்ன கடத்தி கொலை பண்ண பார்த்தாங்கடா. உனக்கு ஏதாவதுன்னா கொலையே விழும். ரெண்டு உசுரும் வேற இல்லை.
ஒன்று தான். ஜிவி பற்றி சொல்லவே தேவையில்ல. ஜிவி இஸ் ஒன் ஆஃப் த சென்சேஷனல் மியூசிக் டைரக்டர்ஸ் ஆஃப் டுடே. அண்ட் கண்டிப்பாக வந்துட்டு ஜிவியோட ஒர்க் வந்துட்டு ஆல்ரெடி 6 songs வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல் 6 have been a blockbuster hit. இந்த படத்தில் என்னோட ஃபேவரட் சாங், நாங்கள் ஷூட் பண்ணும்போது எனக்கு ஒவ்வொரு சாங்கும் ஷூட் பண்ணும்போது அது ஸ்பெஷலாக இருக்கிறோம், அதுதான் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைப்போம். பட் எனக்கு ஐ திங்க் அந்த அம்மா சாங் கண்கள் நீயே, அது இட்ஸ் a வெரி டச்சிங் சாங், இட்ஸ் a வெரி இமோஷனல் சாங். ஐ ரியலி காட் tears in my eyes. அந்த சாங் எப்போ கேட்குதோ அப்போ எல்லாம். அண்ட் என்ன சொல்லுது அந்த படத்தில், ஐ திங்க் அந்த படத்தோட ஒரு பெரிய எபிசோட் அந்த சீன்ஸ், அந்த அம்மா கூட இருக்கிற சீன், அண்ட் தட்ஸ் வெரி ஹார்ட் டச்சிங் அண்ட் வெரி இமோஷனல் சீன்ஸ். ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் டு வாட்ச் தட் இன் த தியேட்டர். கண்டிப்பாக இந்த படத்தில் அது ஒரு பெரிய கான்ட்ராஸ்டாக கொஞ்ச நேரம் இருக்கும். அண்ட் இட் வில் டேக் அஸ் இன் டியர்ஸ், ஐம் ஷுர். அவ்வளோ ஒரு இமோஷனலாக ஹார்ட் டச்சிங் சீன் இட் இஸ், அண்ட் தட் இஸ் மை ஃபேவரட் சாங். கண்கள் நீயே, காற்றும் நீயே, தோடும் நீ, தோறும்பில் நீ, வண்ணம் நீயே, வானும் நீயே, ஊடும் நீ, உயிரும் நீ, பல நாள் கனவே, ஒரு நாள் நனவே, ஏக்கங்கள் தீர்த்தாயே. ஸோ ஜிவியோட ஒர்க் ஆல்ரெடி எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் there's something to look forward to in ஜிவிஸ் ஒர்க் as well. அவரோட ஆர்ஆர் வந்துட்டு பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு, அண்ட் இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஸோ ஹீஸ் given a new meaning to the movie. ரொம்ப கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரம் அதர் ஜிவி மூவிஸ். ஸோ கண்டிப்பாக யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மூவி. என் காதலின் வானிலை ஒரு முறை என் விழிகளை பாராயோ, கனவுகள் கசிந்திட அது கதைப்பதை கேளாயோ, பாதி கண்களில் மூடுகிறேன், மீதி கண்களில் தேடுகிறேன். ஆல்ரெடி இந்த படம் நாங்கள் மேக்கிங்லேருந்து பிஹைண்ட் வியூஸோட தொடர்ந்து இன்ட்ராக்ஷனில் இருந்துகிட்டு இருக்கோம். என்னோட ப்ரொடியூசர் வந்துட்டு RS என்டர்டெயின்மெண்ட்ஸ். இந்த படத்துக்கு ஜேம்ஸ் சார், குமார் சார் அண்ட் ஜெயராம் சார் 3 பேருமே எந்த காம்ப்ரமைஸஸுமே இருந்தது கிடையாது இந்த படத்தில். ஸ்டார்டிங் ஃப்ரம் டே 1 ஐ திங்க் எந்த காம்ப்ரமைஸஸுமே இருக்காது இந்த படத்தில். ஈவன் நான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, சாங் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ செட்டுக்கு போய் பார்த்தா ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் சம்திங், ஒரு செட்டு மாதிரி, ஒரு நார்மலாக இது பார்க்குற செட் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி. பட் இட் வாஸ் அ மேசிவ் செட். So it was a huge set, and எந்த காம்ப்ரமைஸுமே இருக்கல ஸ்டார்டிங் ஃப்ரம் டே 1 till now. படத்தில் எந்த காம்ப்ரமைஸுமே இருக்கல. ஸோ ஐ திங்க் தட் வில் ஒர்க் அவுட் அஸ் அன் அட்வான்டேஜ் நம்மளுக்கு. அண்ட் கண்டிப்பாக யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் என்டர்டெய்னர். அண்ட் கண்டிப்பாக போய் பாருங்கள். Feb 17th ரிலீஸ் ஆகுது. இது நாங்களாக போய் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கல, நாங்கள் ஒரு மினிமம் தேட்டர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சோம். பட் சின்ஸ் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் த ப்ரெஷர் ஃப்ரம் ஆடியன்ஸ் சைட் டு த தியேட்டர்ஸ் ஹையாக இருக்கிறதுனால நிறைய தேட்டர்ஸ் ஒன்று விரும்பி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. We are in Tamil Nadu alone, we are releasing more than 250 theatres. It is very huge. And again all big and screens, not 250 theatres, small screens illa. So அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிற படம் இந்த படம். ரெண்டு உசுரும் வேற வேற இல்லை, ஒன்று தான். மரணம் என்னை துரத்துது சாரு. என்னால் எவ்வளோ தூரம் ஓட முடியும்னு தெரியல. விஷிங் என்டையர் டீம் ஆல் தி பெஸ்ட். ஸோ நீங்கள் எல்லாரும் படம் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல படமாக இருக்கும். இட் வில் பி வெரி டீசென்ட் அண்ட் ஒரு நல்ல மூவியாக இருக்கும். உங்களுக்கு நிறைய மெசேஜஸ் கொடுக்குற, அண்ட் யூ வில் ஆல்சோ ஹேவ் லாட் ஆஃப் ஃபன் இன் த மூவி, அண்ட் இட்ஸ் அ பியூர் லவ் ஸ்டோரி. ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் மை மூவி இன் த தியேட்டர். All my co-stars, everybody like Amala Pala Darwa and Nasir sir and JP sir, all given their heart to the movie. And technicians on the Shakti cameraman, then Tamari ma'am lyrics, Avatam, Brinda ma'am choreography, and Diwali Noor ma'am dressings, then Anthony Ruben, Kiran, everybody worked hard. They are given their best. I thank everyone. So hope you all will come and watch the movie and give your feedback. Thank you.